சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில அக்டோபர் 27ஆம் தேதி இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 40,04,694. இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னையினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 25,79,676. அதாவது மூன்றில் ஒரு வாக்காளர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னை மட்டும். இதே சென்னையில 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்கள் மட்டும் 1,56,555 நபர்கள் சென்னையில உயிரிழந்ததுக்கு பிறகாகவும் அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இடம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். சென்னையில நிரந்தரமாக முகவரி மாறினுடைய எண்ணிக்கை 12,22,164 பேர்கள் நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஆப்சன்டீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,328 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக சென்னையில 18,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கும், அதே வேறொரு பகுதியில் அவருக்கு வாக்கு இருக்கும் என்ற அடிப்படையில இரட்டை பதிவு வாக்காளர்களாக 18,772 பேர் சென்னையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னையில இதுவரையிலும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்சமான அளவுல நீக்கமாயிருப்பது சென்னை மாவட்டத்தில் தான். சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மட்டுமின்றி வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் சென்னைக்கு வந்து பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகாக சென்னைக்கு குடிபெயர்ந்தவர்களும் சென்னையை விட்டு குடிபெயர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் எண்ணிக்கை மட்டுமே 12 லட்சம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனெனில் சென்னை என்பது தலைநகராக இருப்பதனால் பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் சென்னைக்கு வந்து குடியேறக்கூடிய சூழலில் அவர்கள் வாக்குரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. அதே கோவிட் என்ற காலத்திற்கு பொழுது ஒரு பெருந்தொற்று என்பதனால் ஒரு அசாதாரண சூழல் உலகம் முழுவதும் நிலவிய காலத்துல மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களுக்கே செல்வதற்காக பலர் திட்டமிட்டு சென்றிருந்தார்கள். அதில் பெரும்பான்மையான நபர்கள் திரும்பி வந்தாலும் அவருடைய முகவரி மாறி இருக்கும் அல்லது அவர்கள் அதே முகவரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் பணிகள் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.